எதையுமே எது சரியாக இருக்கும், எப்படி சரியாக இருக்கும், எல்லாமே எடை போட்டு சமமாக இருக்குன்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்காக பர்சன் உங்களை மீட் பண்ணலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸ் சரி பண்ணுறதுக்கு இல்லை அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ண போங்க சார், பிஸ்னஸ்லாம் இல்லைங்க, வீட்டில் எக்கச்சக்க ப்ராப்ளம் தொல்லையாக இருக்குதுங்க, என்ன பண்ணுறதே தெரியலங்க, அவ்வளோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்க வாங்கலாம், கோயில் போய்ட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இல்லைம்மா நான் இன்றைக்கி பிஸியாக இருக்கேன், வேலை இருக்குது, அப்படி சோம்பேறித்தனம் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, வெயில் அடிக்குது, ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் ஹீலர் கோபி சரவணன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, உங்களுக்கு ஒரு அழைப்பு வரப்போகிறது. அது ஃபோன் காலாக இருக்கலாம், வாட்ஸ்அப் காலாக இருக்கலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜாக இருக்கலாம், நார்மல் மெசேஜாக இருக்கலாம், சில சமயங்களில் நேரில் வந்து கூட உங்களை கூப்பிட்ற மாதிரி கூட இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் யாரோ ஒருத்தவங்க வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்கலாம். இது வந்து ஒரு ஒரு ராசிக்கும் ஒருத்தருக்குமே அவங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம். சாதகமாக இருந்தால் அதை எப்படி கிராப் பண்ணிக்கிறது, அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, அதை எப்படி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் கொண்டு போகிறது. சப்போஸ் பாதகமாக இருந்தால் அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது. சிலருக்கு எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஓகே, அந்த எச்சரிக்கை பாருங்கள், அந்த எச்சரிக்கையாக இருந்தால் அந்த பாதிப்புலேருந்து எப்படி வர்றது, அதற்கெல்லாமே தனித்தனி பரிகாரங்கள் இருக்குது. ஒரு ஒரு ராசிக்குமே தனித்தனியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான பரிகாரங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான எல்லாமே நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த அழைப்பு உங்களுக்கு செல்வத்தை கொண்டு சேர்க்கக்கூடியதாக, ஏற்கனவே சொத்து வர வேண்டியது, யாருக்கும் கொடுத்த பணம் வர வேண்டியது, இந்த மாதிரி சேரக்கூடியதாக இருக்கலாம். சிலருக்கு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், தேடிட்டு இருக்கீங்க, வேலை தேடிட்டு இருக்கீங்க, கிடைக்கணும், அந்த அழைப்பாக கூட இருக்கலாம். சிலருக்கு ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு, அதே ஆஃபீஸில் வந்து ஜாப் போஸ்டிங், அடுத்த பொசிஷன் மாறுவதற்கான வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம். சிலருக்கு வேறு இடத்துல கம்பெனிலேருந்து கூட வேலை வாய்ப்பாக வரலாம், எப்படியானா வரலாங்க. சில பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, பிஸ்னஸுக்கு சில புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தேடி வரலாம். அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு, அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இருக்கிற விஷயத்தை இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. சிலருக்கு பொண்ணு பார்க்கலாம் தேடிட்டு இருப்பீங்க, மாப்பிள்ளை பார்க்கலாம் தேடிட்டு இருப்பீங்க, அந்த அழைப்பாக கூட இருக்கலாம். நீங்கள் பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருப்பாங்க. இது ஆடி மாதம் தானே, ஆடி மாதம் முடிஞ்ச பிறகு கூட உங்களுக்கு அந்த அழைப்பு வரும். ஆடி மாதம் முன்னாடி பார்த்துட்டு போயிருப்பாங்க, பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு வந்து கால் பண்ணி ஓகேங்க நான் கல்யாணத்துக்கு ஓகேங்க பண்ணிட்டாங்க, எங்கள் பொண்ணு ஒத்துக்கிட்டாங்க, எங்கள் பையன் ஒத்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி அழைப்பாக கூட இருக்கலாம். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல அழைப்பாகவும் இருக்கலாம். அதனால எந்த காலையும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாதிரியான அழைப்பு இருக்குது. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்கு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. இந்த பதிவை முழுசாக பாருங்க, உங்களுக்கான பதிவு தான் இது. வாங்க ஒரு ராசியை பார்க்கலாம். எதையுமே எது சரியாக இருக்கும், எப்படி சரியாக இருக்கும், எல்லாமே எடை போட்டு சமமாக இருக்குன்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்காகத்தாங்க. நீங்கள் எதையுமே எது சரியாக இருக்கும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்காக ஒரு அழைப்பு வரும். ஒன்று ஃபோன் பண்ணி உங்களை வந்து கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் இருக்குது, நீங்கள் இங்கே வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிலாம் நேரில் வந்து ஒரு இன்வைட் பண்ணுவாங்க. மேபி அது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ஏதோ ஒரு அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி இன்விடேஷன் ஒரு அழைப்பு வரும்போது நீங்கள் அந்த வீட்டுக்கு, அங்கே அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க. இது ரொம்ப தூரம் ஊரில் இருக்கே, ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ரொம்ப யோசிக்காமல் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது அங்கே ஒரு உங்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. மேபி ஒரு பர்சன் உங்களை மீட் பண்ணலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸ் சரி பண்ணுறதுக்கு இல்லை அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு பிஸ்னஸ் பர்சன் யாரோ ஒருத்தரை மீட் பண்ணலாம். போங்க சார், பிஸ்னஸ்லாம் இல்லைங்க, வீட்டில் எக்கச்சக்க ப்ராப்ளம் தொல்லையாக இருக்குதுங்க, என்ன பண்ணுறதே தெரியலங்க, அவ்வளோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இவங்களை போய் மீட் பண்ணுங்கள், அவங்கள போய் மீட் பண்ணுங்கள், எதர்ச்சியாக பேசுவாங்க. சம்டைம்ஸ் அவங்களே கூட உங்களுக்கு சொல்யூஷன் டைரெக்டாக கொடுத்து இதை செய்யுங்க உங்களுக்கு சரியாடுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதான் ஓகேங்க, இப்போ ஜாப் வேலை இருக்குங்க, வேலையில் நான் முன்னேற்றம் அடையணும், அடுத்த ப்ரொமோஷன் வேணும், உடம்பு ஏதோ ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, ஹெல்த் சரியாகணும், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். எதற்காக உங்களுக்கு இப்போ லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கோ அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கொடுக்கறதுக்காகவே தான் உங்களை இறைவன், பிரபஞ்சம் ஒரு இன்விடேஷன், ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மூலியமாக உங்களை கூப்பிட்றாங்க. அங்கே போயிடுங்க. நீங்கள் நினைக்கலாம் அது பக்கத்தில், அதாவது நீங்கள் ஊரில் தான் இருக்கணும், ஊரில் தான் அந்த ஃபங்க்ஷன் இருக்கணும் அவசியம் கிடையாது. பக்கத்தில் கோயிலில் கூட கூப்பிடலாம், கோயிலுக்கு வாங்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கலாம், கோயில் போய்ட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இல்லைம்மா நான் இன்றைக்கி பிஸியாக இருக்கேன், வேலை இருக்குது, அப்படி சோம்பேறித்தனம் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, வெயில் அடிக்குது, ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு நான் அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுறாதீங்க. உங்களை யாராவது கோயிலுக்கு கூப்பிட்டாலும் சரியில்லை, பக்கத்தில் ஃபங்க்ஷன் வாங்கன்னு சும்மா அப்படி கூப்பிட்டா கூட போயிட்டு வாங்க. சில சமயம் ஷாப்பிங் கூட கூப்பிடுவாங்க, கடைக்கு போயிட்டாலும் கூட கூப்பிடுவாங்க, போயிட்டு வாங்க.
அங்கே உங்கள் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அழைப்பை, இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்காக தான் இந்த விஷயம் நடக்குது. நீங்கள் போயிட்டு வாங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லத்தரசியாக இருக்கிறவங்க யோசிக்கிறீங்க, நான் ஃபங்க்ஷனும் எதுக்கு இங்கே போகணும், நான் பிஸ்னஸும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை, அதுக்கப்புறம் எதுக்கு நான் போகணும்னு யோசிக்கிறீங்க. எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க லைஃப்பில். அது இல்லத்தரசியாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, வீட்டில் சும்மா இருக்கணும், எல்லாருக்குமே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கான அழைப்பு வந்தால் நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறலாம். உங்களுக்கான தனிப்பட்ட பலன் பார்க்குறதுக்கு எனக்கு ஜாதகமே இல்லைங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க, டேட் ஆஃப் பர்த் கூட சரியாக தெரியல, இதுதானா அதுதானு கன்ஃபியூஸாக இருக்குது. சிலருக்கு டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருக்கும், ஜாதகம் இருக்காது, ஆனால் தனியாக ஒன்று சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, டேட் ஆஃப் பர்த்து தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கான பலன் பார்க்க முடியும். பிரசன்ன ஜோதிடம்னு சொல்லுவாங்க. பிரசன்னத்தில் ஜோதிடம் பார்த்து சொல்ல முடியும். உங்களுக்கு சரம் வச்சும் பிரசனம் பார்க்க முடியும், சோழி போட்டும் பிரசனம் பார்க்க முடியும், பஞ்சபட்சி வச்சும் பிரசனம் பார்க்க முடியும், டேரட் கார்டு மூலியமாக ஒரு பிரசனம் பார்க்க முடியும், இல்லை ஆர்ஆர் ரீடிங் பற்றி உங்களுக்கு அதே பார்த்து சொல்ல முடியும். இந்த மாதிரி பல டெக்னிக்கில் நம்ம உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் பொது பலன் தாங்க, பொது பரிகாரம் தான். உங்களுக்கான ப்ராப்ளத்துக்கான என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன பண்ணால் சரியாகுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட கன்சல்டேஷன் வேணால் வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த சொல்லக்கூடிய பரிகாரம் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலையில் உயர்வதற்கான, உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான எல்லா விஷயமும் இருக்குது. ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், இல்லை டைரெக்டாக பார்க்கணுனாலும் ஊரை பக்கம் சென்னையில் இருக்கிற நம்ம நேரில் பார்க்கலாம். கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. எந்த நேரத்தில் எப்போ பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாருங்கள், அவர் ஃபோன் பண்ணி பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆகி, உங்களுடைய எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி நீங்கள் அதில் வெளியில் வாழ்க்கை சிறப்பாக வாழ ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன்.